கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பாஸ்டர்ஸ்க்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் செய்வோம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திடுவேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, எந்தன் கண்ணீரையும் காண்பவரே, எந்தன் அலைச்சல்களை அறிந்தவரே, எந்தன் கண்ணீரையும் காண்பவரே, எந்தன் கண்ணீரை யாவையும் எனக்கு காண்பவரே. என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர்கள் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர்கள் அனைத்தையும் கணக்கில் வைத்தவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கிருபையின் தேவனே, இந்த மாலை வேளையில ஆண்டவரே, இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இவங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை தேடி வந்திருக்கிறவர்களை நீர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத தேவன் ராஜா. இவங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கைகளில் ஆசீர்வாதங்களை காணத்தக்கதாய் ஆண்டவரே நீர் கிருபையுள்ள வேண்டும் படிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாயை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைபடுவீராக, நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்க, எங்கள் வாழ்க்கையில அந்த காரியங்களை அபியாசப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 11வது வசனம். ஆமென். இது இங்கிலீஷ் பைபிளில், shall I not drink the cup which my father has given me? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நான் சமீப நாட்களில் இந்த சிலுவையின் தியானத்தை பற்றி, ஆண்டவருடைய பாடுகளை குறித்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு வசனம் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்தது. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. பேதுருவை பார்த்து ஆண்டவர் கோபப்படுகிறாரு. அவர் மல்கூசனுடைய வலது காதை பட்டயத்தினால அவர் வெட்டி போடுகிறார். அப்போதான் சொல்றாரு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த பாத்திரத்துல நான் பானம் பண்ணாதிருப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 22:42 கூட வாசியுங்கள். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னா நீங்கி போட்டோம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். அப்படின்னா அவருக்கும் விருப்பம் இல்லை, இந்த சாவை, இந்த சிலுவை இதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவருக்கு ஆரம்பத்தில் விருப்பம் இல்லை. ஆனால் தேவ சித்தத்திற்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36வது வசனத்தை கூட வாசிங்க.
அப்போ ஆண்டவர் ஜெபிக்கிறாரு, இந்த பாத்திரத்தை என்கிட்டேருந்து எடுத்து போடுங்க, எனக்கு இது விருப்பமாக இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து ஒரு ஒரு கண்டிஷனோட இது பண்ணுறாரு, என் சித்தத்தின்படி அல்ல, உங்கள் சித்தத்தின்படி தான் நடக்கணும். மத்தேயு 26:42 கூட ஒரு வாசியுங்கள். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாலே ஒழிய இது என்னை விட்டு நீங்காதுன்னா என் சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்கள் சித்தத்தின்படியே நடக்கட்டும். அப்போ பாத்திரம் என்றால் என்ன? தேவ சித்தம், தேவனுடைய திட்டம், காட்ஸ் பிளான், தேவன் வைத்திருக்கிற வழி. சங்கீதம் 1:6 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்கரின் வழியோ அழியும். The cup refers to suffering, isolation and death. கெத்செமனே பூங்காவில் ஆண்டவர் வந்து கடைசியில் அவர் வந்து அரெஸ்ட் ஆகப்பட்ட போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ இயேசு வந்து என்னெல்லாம் காரியங்களை கடந்து போனார். அவர் மேலே துப்புனாங்க, ஒரு ஆஃபீஸர் அவரை வந்து பலார்னு கன்னத்தில் அரைஞ்சாரு, அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து போட்டாங்க, முள்முடி சுமந்தார், சிலுவையை சுமந்தார், அவர் வந்து ரத்தம் சிந்தினார். எல்லாம் நமக்காக தான். பிலாத்து வந்து அவரை வந்து முள் வாரினால அடித்தான் என்று இருக்கிறது. அப்போ அவரை கிண்டல் செஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க. இப்போ 2 பக்கமும் வந்து 2 கிரிமினல்ஸ், இவர் என்னமோ கிரிமினல் மாதிரி 2 கிரிமினல்ஸ்க்கு நடுவில் இவர் வந்து வந்து வைக்கப்பட்டிருந்தார். அதில் ஒரு கிரிமினல் தன்னைத்தானே தாழ்த்தி பரலோகம் போயிட்டான். ஆனால் ஒரு கிரிமினல் தன்னை தாழ்த்தாததுனால அவன் நரகத்துக்கு போயிட்டான். அவரோட சொந்த சகோதரர்களே அவரை வந்து வெறுத்தாங்க. அப்போ யூத ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? அவரை சிலுவையில் அறைங்க, சிலுவையில் அறைங்க, பாரபாசை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு 2 தரம் கத்துனாங்க. இவர் யாரு? ஜீசஸ் ஆஃப் நாசரத், கிங் ஆஃப் த ஜூஸ். இவருக்குள்ள என்ன காணப்பட்டது? தனிமை. தனிமை. ஏலி ஏலி லாமா சபாக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே நமக்காக கதறுகிறார். மரணத்தை அவர் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. எதற்காக? இதெல்லாம் அவர் பாடுகளெல்லாம் படுறார் நமக்காக தான். நம்மளுக்கு வாழ்வளிக்கணுன்றதுக்காக, நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான். ஸ்கிரிப்சர்ஸ் மஸ்ட் பி ஃபுல்ஃபில்டு. தீர்க்கதரிசிகள் சொன்ன வாக்குகள் நிறைவேறத்தக்கதாய் அவர் ரத்தம் சிந்தினார். இதெல்லாம் நிறைவேறணுன்றதுக்காக தான் அவர் இதெல்லாம் கடந்து போனார். அப்போ ஒரு சூழ்நிலையில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, கெட் பிஹைண்ட் மீ சேட்டன், அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுடைய காரியங்கள் மேலே நோக்கமாக இல்லை, மனுஷனுடைய காரியங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறேன்னு. ஏன்னா பேதுரு சொன்னார், இந்த காரியம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, இது நடக்கக்கூடாது ஆண்டவரே, நீங்கள் சிலுவைக்கு போகக்கூடாது, நீங்கள் மறிக்கக்கூடாது. அதனால் இயேசு கோவப்பட்டார். பிதா நமக்கு வைத்திருக்கிற பாத்திரம் ஒன்று உண்டு, அதை நாம் பானம் பண்ணியே ஆக வேண்டும். முழுமையாய் நம்மை வந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். யூ கேனாட் ஜட்ஜ், யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். இதை உணர்ந்து கொள்ளலாம், அவ்வளோ அட்ராக்டிவாக வசீகரமாக அது இருக்காது. நீங்கள் வியக்கலாம், ஆச்சரியப்படலாம், பயப்படலாம், ஆனால் அது சிம்பிளாக இருக்கும். குயவன் கையில் களிமண்ணை மாதிரி தான், அவர் இஷ்டம் போல அதை வணைவார். அந்த களிமண் கேட்க முடியுமா குயவன் கிட்ட, என்னை ஏன் நீங்கள் இப்படி வணையிறீங்க, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வேறு விதமாக வணையுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போது ஒரு கப் ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது எல்லாரும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குயவன் வந்து 2 கப்பு செஞ்சாராம். ஒரு கப் வந்து நல்ல அந்த ஹீட் ட்ரீட்மெண்ட், சூடான ப்ராசஸ் வழியாக போச்சான், அது ஸ்ட்ராங்காச்சு. இன்னொரு கப்பு, எனக்கு இந்த சூடான ப்ராசஸ் வேண்டாம், என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது, என்னால் முடியாது, என்னை விட்டுருங்கன்னு அது ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. ஆனால் ஒன்று வந்து என்டியூர் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த குயவன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வெயிலில் வைக்கிறாரு, அது சூடேறுது, நல்லா சூடேறுது. கொஞ்ச நாட்களுக்கு கழித்து மழை பெய்யுது. அந்த சூடேறின பாத்திரமாகிய அந்த பாத்திரம் நிலைத்து நிற்குது.
ஆனால் அந்த சூடு ஏறாத அந்த பாத்திரம், என்னால் இது முடியாது, என்னால் என்னை சூடு தாங்க முடியல அப்படின்னு சொன்ன பாத்திரம் உருகி போய் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விட்டது. ஆனால் அந்த சூடான பாத்திரம் எந்த ப்ராசஸ்லாம் போச்சோ அது ராஜாவினுடைய டேபிளில் போய் ஒரு கனமுள்ள பாத்திரமா ராஜா எடுத்து குடிக்கத்தக்கதா இருந்தது. Are you a shock absorber? I will undergo the process God has kept me for my life. ஆண்டவர் என் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற பாடுகளை நான் மாத்திரம்தான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லைன்னா ஐ கிவ் அப். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே தான் ரட்சிக்கப்படுவான். Jesus was lifted up and he sat at the right hand of God. இயேசு வந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரத்தக்கதாய் உயர்த்தப்பட்டார். அப்போ குயவனின் கையில் களிமண்ணாக ஒப்பு கொடுத்தவர்கள் சிலரை குறித்து நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்கள். முதல்ல மேரியை குறித்து பார்க்கலாம். கன்னி மரியாள், உனக்கு இயேசு பிறப்பார்னு சொன்னப்போ இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் நிழலிடுவார், உன்னதமானவருடைய பலன் உனக்கு வரும். அப்போ அந்த அம்மா வந்து தன்னைத்தானே தாழ்த்தி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்க வாக்கின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றாங்க. ஜோசப் அவரு கூட சீக்கிரட்டா அந்த அம்மாவை தள்ளி விட்டுடலான்னு நினைச்சாரு. அவமானம், நிந்தை, தேவையில்லாத குற்றச்சாட்டுகள். தேவன் அவளுக்கு வைத்த பாத்திரத்தில் பொறுமையோடு கூட அவள் பானம் பண்ணினாள், உயர்த்தப்பட்டாள். இயேசு பிறந்ததுக்கு பிறகு அவருக்கு நிறைய பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் பிறக்கிறாங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஜோசஃபை குறித்து பார்த்தா, தேவன் தனக்கு வைத்திருந்த பாத்திரத்தில் முழு மனதோடு, உண்மையோடு, நேர்மையோடு, ஞானமாய், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு பானம் பண்ணினார். ஜோசப் இஸ் அ ஃப்ரூட்ஃபுல் பவுன் இருக்கு, கனிதரும் செடி அவர். அது 2 வாட்டி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. பரிசுத்த ஆவியானவருடைய 9 கனிகளும் அவருக்குள்ள வெளிப்பட்டது. அவருக்குள்ள பழிவாங்குற குணம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அவரோட சகோதரர்களை எல்லாம் அவர் மன்னித்தாரு, பாவத்துக்கு விலகி ஓடினாரு. யூத்தா இருக்கும்போது எனக்கு கூட நிறைய பாய்ஸ் எல்லாம் வருவாங்க பின்னாடி. ஆனால் எனக்குள்ள இருக்கிற வைராக்கியம் என்ன தெரியுமாங்க, இங்கே இருக்கிற யூத்துக்கெல்லாம் நான் சொல்கிறேன், அம்மா அப்பாவை நான் துரோகம் பண்ண மாட்டேன். என்னை பெற்றெடுத்த என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். அவங்களோட பெர்மிஷனோடு கூட தான் நான் ஒரு பாஸ்டரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ அந்த யூத் டைம்ஸில் நான் வைராக்கியமாக இருந்தேங்க. எப்போல்லாம் நான் முட்டி போட்டு நான் ஜோம் பண்ணி போனேனோ, ஆண்டவர் வந்து 12th எனக்கு 200 out of 200 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொடுத்தாரு. என் தலையை உயர்த்தினார். என்னோட உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னை கேலி செஞ்சாங்க. பேப்பரில் உன் பேர் வருமா காயத்ரி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நிஜமாங்க, நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், பேப்பரில் என் பேர் வந்துச்சு. ஃபயரிங்கில் கோல்டு மெடல் வாங்க உதவி செய்தார். என்சிசி அண்டர் ஆஃபீஸராக நான் டெல்லி போனேன். என் காலேஜ்லேருந்து 2 பொண்ணுங்க தான் போனாங்க, அதில் நானும் ஒருத்தி. பேதுருவை குறித்து பார்த்தோன்னா 3 முறை அவர் மறுதளிக்கிறாரு. ஆனால் கண்ணீரோடு அவர் மனம் திரும்பி ஆண்டவரோடு கூட சமாதானம் பொருந்துகிறாரு. டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் வரும்போது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் சர்மன் கொடுக்கும்போது, மெசேஜ் கொடுக்கும்போது 3000 பேர் நம்புறாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் நம்புறாங்க. இதெல்லாம் எப்படி முடியும்? ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ். பவுலை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னாக்கா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்னு பவுல் கேட்டாரு. அவருக்கும் சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரிஸ், ஆனால் பாடுகள், உபத்திரவங்கள். He endured persecution boldly. அபிஷேகத்தோடு கூட தேவன் தந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினார். கடைசியா அவர் என்ன சொன்னாரு? நான் என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. ஆனா ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஜூடாஸ் இஸ்காரியட். அவன் வந்து தன்னைத்தானே தூக்கிலிட்டு மாய்த்து கொள்ளுகிறான். அப்போ எந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறீங்க? நான் மரியாதை குறித்து சொன்னேன், யோசேப்பை குறித்து சொன்னேன்,
பேதுரு பவுல குறித்து சொன்னேன், யூதாஸ் இஸ்காரியர். நீங்களே யோசிங்க, எந்த எக்ஸாம்பிளை நீங்க ஃபாலோ பண்ண விரும்புறீங்க? பாருங்க, ஈச் ஆஃப் அஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் கப்ஸ். ஒருத்தருக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இவாஞ்சலின் பால் தினகரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நான் ஜோம் பண்ணும்போது அவங்க பேர் இவாஞ்சலின்னு இருக்கிறதுனால தான் என் பேரும் இவாஞ்சலின்னு நான் வச்சுக்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பயங்கர கஷ்டம், பயங்கர பாடுகள், ரிலேஷன்ஷிப்ஸ்ல எல்லாம் ப்ராப்ளம்ஸு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஐயோப்பா, வெளியில் பார்க்க தான் அமைதியாக இருக்காங்க இந்த அம்மா, ஆனால் இந்த அம்மாக்குள்ளே இவ்வளோ கஷ்டம் போராட்டம் இருக்கா? எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் வந்து இவாஞ்சலின் பால் தினகரனாகவும் இருக்க விரும்பல, நான் கெட்சியால் மோகனாகவும் இருக்க விரும்பல, இந்திரா சிஸ்டராகவும் இருக்க விரும்பல, நான் இவாஞ்சலின் ஜோஷ்வாவாகவே இருந்துக்கிறேன், அதுவே எனக்கு போதும். Are you drinking God's cup daily in your life? Then we can please God. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? சொல்லுங்க. உண்மையை ஒப்பு கொடுங்க. ஜீசஸ் கோவப்பட்டாரு. என் பிதாவினோட வீட்டை எப்படி நீங்க கள்ளர் குகையா மாத்துறீங்க? அது ஜப வீடு தானே. வியாபாரம் பண்றவங்களெல்லாம் வந்து ஹி ஓவர்டர்ன்டு டேபிள்ஸ்ன்னு இருக்கு. அவர் வந்து விற்கிறவங்களெல்லாம் துரத்தி விட்டார். ஆடு மாடு புறா கோழி எல்லாத்தையும் துரத்தி விட்டார். அப்போது நம்ம ஒரு காரியம் புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஜீசஸை நம்ம கோவப்படுத்தக்கூடாது, அவரை ப்ளீஸ் பண்ணணும், முறுமுறுக்கக்கூடாது. சங்கீதம் 2:11-12 சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 2:11-12. குமாரனை நம்ம முத்தம் செய்யணும், அவரை கோவப்படுத்தக்கூடாது, அவர் கோபம் அடையவே கூடாது, நம்மளுக்கு ரொம்ப டேஞ்சரு. தேவ சித்தத்தின் மையத்தில் நான் இருக்கிறேனா? தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் பரலோகம் போவாங்க. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தான் என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரர்கள்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்குது. மனைவின்ற ரோல் இருக்குது, தாயின்ற ரோல் இருக்குது, மகள்ன்ற ரோல் இருக்குது, சிஸ்டர்ன்ற ரோல் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒழுங்காக செய்கிறோமா? அது ரொம்ப எளிமையான காரியமா? பெண்களாகிய நமக்கு தெரியும். அதே பாத்திரம், அதே துணி, அதே சமையல், அதே குப்பை, அதே பெருக்கமாறு, அதே மாப்ஸ்டிக்கு, இவ்வளோ கஷ்டான இருந்தாலும் கூட, இல்லை நான் இந்த கணவர் கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு வேண்டாம் இந்த வாழ்க்கை, எனக்கு போதும், என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணி தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. அதுதான் பிதாவினுடைய சித்தம். பிலாத்து பாருங்க, பிலாத்துவை பற்றி எடுத்துக்கணுன்னா அவருக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை ஆண்டவர் தருவார். அவர் என்ன சொல்கிறார் ஜீசஸை பற்றி? ஐ ஃபைண்ட் நோ ஃபால்ட் இன் ஹிம் அட் ஆல். இவருக்குள்ள எந்த ஒரு குற்றத்தையுமே நான் காணவே இல்லையே. இதை 3 முறை சொல்கிறாருங்க அவர். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, டிசர்னிங் ஸ்பிரிட் அவருக்கு இருந்தது. அவருக்கு நல்லா தெரியும், இயேசுவை வந்து இந்த பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் இந்த வேதபாரகர் இவங்க பொறாமையில தான் இவங்களை இயேசுவை கொடுத்துருக்குறாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். பிலாத்துவனோட ஒய்ஃப் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க, நான் வந்து சொப்பனத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இந்த நீதிமானை நீங்கள் ஒன்றும் செஞ்சிடாதீங்க, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு. பிலாத்து அந்த ஆலோசனை கேட்டுக்கிறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு? கை கழுவிடுறாரு. தண்ணி எடுத்து பேசனில் கை கழுவிட்டு சொல்கிறாரு, ஐ எம் இன்னசென்ட் ஆஃப் திஸ் மேன்ஸ் பிளட். பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் பிலாட் சென்டென்ஸ் ஜீசஸ் டு பி க்ரூசிஃபைட். அவருக்கு இருந்த அந்த ஸ்ட்ரெஸ்னால, ப்ரெஷர்னால, அந்த ஜனங்க போட்ட கூப்பாடுனால தாங்க முடியாம தான் அவர் என்ன சொல்றாரு? இயேசுவை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனால் இயேசு வலது பாரிசல், தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உயர்த்தப்படுறார். எப்படி அவர் உயர்த்தப்படுறாரு? அவர் வந்து பிதாவினுடைய பாத்திரத்தில் பொறுமையோடு கூட பானம் பண்ணினார். நீங்களும் உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கு. நீங்கள் நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருங்களேன், நல்ல ஒரு மனுஷ ஜென்மமாக இருங்களேன். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு இருக்கு. நம்ம வந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு இருக்கு.
எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு இந்த உலகத்தாருக்கு இருக்கு. அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. ஜீசஸை பத்தி காட் வந்து சாட்சி சொன்னாரு. திஸ் இஸ் மை பிலவட் சன் இன் whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். நமக்கு என்ன சாட்சி இருக்கு? அதை குறித்து யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு டைமில் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்க, பரலோகத்தை பற்றி ஒரு கனவு கண்டேன் நான். இந்த மாதிரி அவங்க அப்பா மரித்து போயிட்டாரு. அவங்க கனவுல வந்து அவங்க அப்பா வந்திருக்கிறாரு. அம்மா எப்படிம்மா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன்ம்மா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்குமா, இங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லைம்மா, ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நான் எங்கள் அப்பாவை தான்மா தேடிட்டே இருக்கேன் இந்த இடத்துல, எங்கள் அப்பா இங்கே இல்லைம்மா, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து டக்குன்னு அவங்க கனவுலேருந்து முழிச்சிட்டாங்களாம். பார்த்தா அவங்க அப்பா வந்து ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். அப்போ தேவனுடைய அந்த ஹெவனுக்கு, அந்த பாரடைஸ்க்கு அவர் போயிட்டாரு. அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள். ஆனால் அவங்க அப்பா அங்கே இல்லை, ஏன்னா அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை. அப்போது ஒரு சூழ்நிலைகளில் பார்த்தா, கடந்த காலங்களில் நாங்கள் கடந்து போன சூழ்நிலைகள், பாஸ்டரை வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க, நிறைய காரியங்கள் பாஸ்டருக்கு நடந்தது. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் ஜீவனை வேணால் எடுத்துக்கோங்க, என் கணவரோட ஜீவனை நீங்கள் கொடுங்கப்பா, ஏன்னா அவருக்கு செய்ய வேண்டிய ஊழியங்கள் நிறைய இருக்குது, அவர் பிரயோஜனமுள்ள பாத்திரமா, ஆசீர்வாதமுள்ள பாத்திரமா இந்த சபையாருக்கும் இந்த உலகத்துக்கும் அவர் விளங்கணும் அப்படின்னு. என்னோடய வாழ்க்கையிலையும் நான் நிறைய சர்ஜரிஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. ஏன் நான் அதெல்லாம் கடந்து போனேன் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியல. ஆனால் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினேன். அப்போது இந்த காரியங்களெல்லாம் குறித்து நம்ம பார்த்தோம். நீங்கள் வந்து சொல்லுங்கள், பிதா என்ன எனக்குன்னு பாத்திரம் வச்சிருக்கிறாரோ அதில் நான் முழு மனதோடு, நேர்மையாக, உண்மையாக, பரிசுத்தத்தோடு நான் பானம் பண்ணுவேன்னு நீங்கள் இந்த நாட்களில் ஒப்பு கொடுங்க. கண்களை மூடுவோமா?